இப்ப நான் ஏன் சொன்னேன் திமுக பலகீனம் அடைந்திருக்கின்றது அப்படின்னா, இது காங்கிரஸ்க்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. இது பாருங்க, இப்ப நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன அண்ணன் திருமாவர்களே என்ன சொல்றாரு, காங்கிரஸ் கேட்கறதுல என்ன தப்புன்னு பேசியிருந்தார். எதுக்கு அதை பேசணும்? கூட்டணிக்குள்ள இருக்க நீங்க இது மாதிரிலாம் குழப்பம் விளைவிக்க கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். ஏன் காங்கிரஸை சப்போர்ட் பண்ணணும்? கருத்துல மட்டும்தான் அவர் தன்னுடைய நிலைப்பாடு. அந்த கருத்து ஏங்க, நீங்க கூட்டணி ஆட்சி தேவையில்லைன்னு சொல்றீங்க, அது உங்க கருத்து. அப்ப உங்களுக்கு எதிர்கருத்து ஒருத்தர் வச்சிருக்காருன்னு போது ரைட், அது உங்க சௌகரியம். ஆமா, நீங்க என்ன வேணா கருத்து வச்சுட்டு போங்க, அத்தோட நிக்கணுமே தவிர அந்த கருத்தை, உங்களுக்கு எதிர்கருத்தை நீங்க எப்படி ஆதரிக்க முடியும்? இப்ப நான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வச்சிருக்கேன், நீங்க முதலாளித்துவ சித்தாந்தம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, ரைட், அது உங்க சௌகரியம் அப்படின்ட்டு போயிடணும். ஆனா நான் கம்யூனிசம் பேசிக்கின்னு ராம்ஸ் அவர்களுடைய முதலாளித்துவ சித்தாந்தம், அதை நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ என்ன ஏன்னு பார்க்க மாட்டேன். அப்ப நீங்க அதுல இருந்து என்ன சொல்ல வர்றீங்க? அதுதான் நான் சொல்றேன், நீங்க ஆட்சியில் பங்கு கூடாது இப்ப வேண்டாம்னு நினைக்கிறீங்க. அப்ப அவங்க கேட்கறாங்கன்னா அவங்க கருத்துன்னு போறதோட விட்டுட்டு ஏன் அதை நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு தான் நான் கேட்கறேன். சிண்டு முடிகிற வேலை நடக்குது, சிண்டு முடிகிறதான்னு தெரியல, என்ன பலகீனம்னு உங்களுக்கு இன்னும் புரியலையா? இன்பதுரை அவர்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீங்க ஒன்னும் எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை அப்படின்னா. அப்புறம் இன்னைக்கு கோர்ட்ல வந்திருக்கு போல இருக்கு, கோர்ட்ல சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா பெட்டிஷன் ஏதாவது ஃபைல் பண்ணீங்கன்னா அதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ இப்போ அவரு பெட்டிஷன் ஃபைல் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அன்னைக்கே நம்ம பேசணும், ஏன் ராம்ஸ் இன்னி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போல, திருப்பரங்குன்றது கூட தான் போகல, நீங்க அதுவும் கேட்பீங்க போல இருக்கு. ஏங்க என்னங்க சொல்றீங்க நீங்க? அப்பவே சொன்னோம் அவன் போறான்னு, ஆனா டைமே எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், இனிமேல் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடனுக்குடன் போனாங்கல்ல, இவருக்கே ஒண்ணுமே சத்தமே காணும்.